தமிழக முதல்வர் விஜய் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்தார். அங்கு பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களை சந்திக்க இருக்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை பெற்ற தவேக தனிக்கட்சியாக உருவெடுத்து பெரும்பான்மைக்கு 118 இடங்களை தேவை என்ற நிலையில் விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸ், IMUL உள்ளிட்ட ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. சட்டப்பேரவையில் கிடைத்த நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பிறகு காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட ஆதரவு கட்சிகளுக்கும் அமைச்சரவைகள் தவேக இடம் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதல்வர் விஜய் டெல்லி சென்றடைந்தார். டெல்லி சென்ற முதல்வர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் விஜயை சந்திக்க உள்ளனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோரும் அவர் சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவர் என்னென்ன கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைக்கப் போகிறார் என எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது.